நைட்டு தூங்கும் போது காலையில வெளில நான் 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வாக்கிங் போகணும்னு சொல்லிட்டு தான் தூங்குவேன். பட் ஒரு சில நேரம் போக மாட்டேன். பட் இன்னைக்கு எந்திரிச்சு போயிட்டேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 6800 ஸ்டெப்புக்கு மேல நடந்தாச்சு. நடந்ததுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிறது தான் வேலை. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை கேட்டதுக்கு உப்புமா தான் இருக்குன்ட்டாங்க. அதோட அப்படியே ஒரு 3 முட்டையை அவிச்சு வச்சு சாப்பிட்டேன். அண்ட் அப்படியே கிளம்பி கிளாஸுக்கு போனோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சன்ஸ்கிரீன் எடுத்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அண்ட் அங்கே போனதுக்கப்புறம் மேம் எங்கன்னு கேட்டா மேம் இன்னைக்கு வரல லீவுன்ட்டாங்க. அப்புறம் நமக்கு ஒரு சில வேலை கொடுத்துருந்தாங்க. அதை மட்டும் முடிச்சுட்டு போற வழியில பாத்தீங்கன்னா சிக்கன் வாங்கியாச்சு. வீட்டில் வேணுமான்னு கேட்டேன், யார் வேணான்ட்டாங்க. அப்புறம் எனக்கு மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வீட்டில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒதுங்க வைக்கிற வேலை இருந்துச்சு. அதை ஃபுல்லா முடிச்சாச்சு. மத்தியானம் சாப்பாடு வந்துருச்சு. அதை சாப்பிட்டுட்டு பொழுதே போகாம இருந்துச்சு. அப்புறம் பேட் இருந்துச்சு. அதை எடுத்து கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தேன். அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு 4 மணி ஆயிருச்சு. அப்புறம் எங்க அம்மா ஆஃபீஸ்ல போய் கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அதை ஃபுல்லா பாத்தீங்கன்னா அங்கே போய் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே அப்படியே ஜிம்முக்கு போனோடனே வார்ம் அப் முடிச்சுட்டு டெய்லியுமே பாத்தீங்கன்னா ஒரு 50 புஷ்அப் எடுத்துருவேன். புல்லப் பாத்தீங்கன்னா எடுக்க தெரியாது, இந்த ரோப்பை வச்சு தான் எடுக்க தெரியும். அதையும் கொஞ்சம் எடுத்துட்டு இன்னைக்கு கிளாஸ் பாத்தீங்கன்னா லேட் தான். ஃபர்ஸ்ட் டெட்ல இருந்து ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 3 வேரியன்ட் போட்டாச்சு பேக்கு. அப்புறம் பைசப்க்கும் பாத்தீங்கன்னா 3 வேரியன்ட் போட்டு அப்படியே முடிச்சாச்சு. அதை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தோடனே வீட்டுல இட்லி இருந்துச்சு. 3 இட்லி சாப்பிட்டு இந்த நாளை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு சந்திப்போம்.